ஹாய் ஹலோ. பாசிப்பயிறு சாதம் கொங்கு நாட்டு சைடு எப்படி வந்து அரிசியும் பருப்பு சாதம் ஃபேமஸ்ஸோ அதே மாதிரி நாங்கள் துவரம் பருப்பில் பதிலாக பாசிப்பயிரும் போட்டு செய்வோம். இதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாசிப்பயிறு வந்து எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப கொலையை வந்து வேக வைக்கக்கூடாது. லைட்டாக கையில் மசிகிற மாதிரி அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிப்புக்கு நம்ம கோகனட் ஆயில் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். நம்ம எந்த சாப்பாடு செஞ்சாலும் அரிசி பருப்பே செஞ்சாலும் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் மஸ்ட்டு, சின்ன வெங்காயம் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் கார்லிக் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வரமிளகாய், தக்காளி, கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் உப்பு, இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணாலும் சாம்பார் தூள் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஒரு சிலரை வந்து ஆட் பண்ணுவாங்க டேஸ்ட்டுக்காக, வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள்னா. அதுக்கப்புறம் பாசிப்பயிறு நம்ம வேக வச்சதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அளவாக அரிசிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்களோ அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். அதை விட 1 டம்ளர் அதிகமாக ஊற்றிக்கணும் பாசிப்பயிறு வேகிறதுக்கு. அதில் கொஞ்சமாக தான் வேக வச்சுருக்கோம். இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும். லாஸ்ட்டாக நம்மளுக்கு மல்லித்தலையும் தேங்காயும் போட்டுட்டு விசில் விட்டு எடுத்தால்